Who is God? Who is God? God is, புரியுதுங்களா? நம்மளால ஆண்டவர் மண்ணில் செஞ்சிருக்கிறார், அவரை யாரும் செய்யல. பட் நான் சொல்றது புரியுதா? Nobody can create God. Nobody can make God. Hallelujah. God created everything. யாரும் ஆண்டவரை செய்ய முடியாது. அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்க. யாரும் ஆண்டவரை உண்டாக்க முடியாது. பைபிளில் போட்டிருக்கா இல்லையா? ஆதாம் அவருடைய சாயலின் படி, அவருடைய ரூபம், அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தில் 2 காம்பனன்ட் இருக்கு. ஒன்று பைபிளில் போட்டிருக்கவர் பச்சிக்கிற, He is fire. When you meet God, தேவனை நீ சந்திக்கும் போது you can feel the fire of God. He is full of fire. நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு புரியுச்சு? அவர் அந்த கிராமத்துக்குள்ள போன உடனே ஏன் 6000 பிசாசு இருக்கிற லேகியோன் 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து என்ன பண்ணிச்சு? ஏன் தெரியுமா? அவர் இறங்கணும்னு அந்த ஃபயரோட டெம்பரேச்சர். ஒன்று சொல்லட்டுமா? Devil will never fear your prayer. பிசாசு பிரேயருக்கு பயப்படவே மாட்டான். பிசாசு இன்னும் சொன்னா நீ கோச்சிப்பே, நீ கோச்சிட்டல பரவாயில்ல, உண்மையை சொல்றேன், வசனத்துக்கும் பயப்பட மாட்டான். இன்னொன்று, ஏன்னா வசனத்தோட தான் பிசாசு இயேசு சாமி கிட்ட ஆர்கியூவே பண்ணான். வசனத்தை வச்சு தான் அவர் அட்டாக் பண்ணவே ட்ரை பண்ணான். வசனத்துக்கும் பயப்பட மாட்டான். இன்னும் நீ சொல்ல போனா வெரி ஷாக்கிங் நியூஸ்ன்னு சொல்றேன் நான். பிசாசு பிரசன்னத்துக்கு கூட பயப்பட மாட்டான். ஏன்னா நான் யோபு புத்தகத்தில் அவரோட பிரசன்னத்துக்குள்ள பிசாசு போய் நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். He went there. Hallelujah. பிசாசு ஸ்பிரிச்சுவலா அவனுக்கு ஒரு பயம் இருந்தா அவன் எதுக்கு பயப்படுவான்? யாரை பார்த்தா பயப்படுவான? He fears fire. They will always fear. ஏன் தெரியுமா அவன் அக்கினிக்கு பயப்பட போறான்? ஏன்னா அதுதான் அவனோட எதிர்காலம். That is devil's future. அதனால எப்பெல்லாம் அக்கினியை பார்க்கிறானோ he is reminded by his future. எப்பெல்லாம் அக்கினியை பார்க்கிறானோ அவனுக்கு நீங்க என்ன பண்ண? If you are a fire, நீ பிசாசு உன்கிட்ட வரும்போது அவன் அக்கினியை பார்க்கும்போது நீ அவனுக்கு என்ன ஞாபகத்தை கொடுக்குறான்னா இதாண்டா எதிர்காலம் ஞாபகத்தை கொடுக்குற. Always devil fears fire. இந்த வருஷம் என்ன பண்ணணும்? நான் வெற்றி உள்ள வாழ்க்கை சூப்பரா வாழணும், சூப்பர் நேச்சுரலா வாழணும். Increase the measure of your fire. 2 God, இன்னொரு ஒன்று ஃபயர், இன்னொன்று என்ன தெரியுமா? He is made of light. பைபிள்ல போட்டிருக்கு தேவன் ஒளியா இருக்கிறாரு. You think God is in heaven? ஆண்டவர் பரலோகத்தில் கூட இல்லை. பரலோகம் அவரோட ஆஃபீஸ் தான். ஆனா அவருடைய ரிசைடிங் பிளேஸ் ஹெவன் கூட இல்லை. He created heaven and earth அப்படின்னு போட்டுக்கல. பரலோகத்தை யார் உண்டாக்குனா? சத்தமா? அவர் பரலோகத்தை உண்டாக்கும் போது அவர் எங்க இருந்தார்? ஒரு இடத்துல இருந்துட்டு அதை என்ன பண்ண முடியாது? உண்டாக்க முடியாது. பரலோகத்தில் அவரோட சிங்காசனம் இருக்கு, அதோட ஆஃபீஸ். அங்கிருந்து அவர் ஃபங்க்ஷன் ஆகுறாரு. ஆனா அவரோட ரிசைடிங் பிளேஸ் இல்லை. அது இல்லை. பைபிள்ல போட்டிருக்கு அவர் எங்க இருக்கிறார்? ஒருவருமே அதான் அவரோட ரிசைடிங் பிளேஸ். Heaven is not his residing place. Heaven is his office. பரலோகம் அவர் நிர்வகிக்கிற ஒரு இடம் அது. பட் அவரோட உண்மையான இடம் எது தெரியுமா? உண்மையை எங்க வாழ்ற தெரியுமா? எல்லாம் சொல்லுங்க. ஒருவருமே சேரக்கூடாது. ஒருவருமே, ஹalleluya, ஒருவருமே, ஒருவருமே சேரக்கூடாது ஒளியிலே. ஹalleluya. இந்த வருஷம் 2 காரியத்தை நான் தீர்க்கதரிசியா சொல்றேன், உனக்கு எடுத்துக்கோ இந்த வார்த்தையை. 1, increase your fire. 2, increase your light in your life. இது 2 தான். ஸ்பிரிச்சுவலா நீ உயிரோடு இருக்கணும். ஸ்பிரிச்சுவலா நீ இம்பாக்ட் பண்ணணும், பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஒருவேளை பிழைப்புக்காக என்னத்தை உண்போ, இது நான் சொல்றது உனக்கு ஒண்ணுமே புரியாது. ஒருவேளை அப்படி நீ வந்திருந்தா இது உனக்கு இல்லை. நீ இந்த வருஷமா அப்படியே தான் வாழ போற. ஒருவேளை இந்த பிழைப்பு என்ன பண்ணணும், என்ன சாப்பிடணும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன ஆசீர்வாதம், இதெல்லாத்தையும் தாண்டி நான் உலகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறேன். I am here to have dominion over the earth. நான் என்னுடைய நாட்டை ஆள வந்திருக்கிறேன். நான் என் சிட்டியை ஆள வந்திருக்கிறேன். நான் என்ன கிராமங்களை ஆள வந்திருக்கிறேன். கர்த்தர் என்ன அதுக்காக தான் உயிரோட வச்சிருக்கிறாரு. நான் இங்க உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு காரணம்.
ஒளியிலே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் ஒளியா இருக்கிறாரு. God is full of light. God is full of light. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? எவ்வளவு பேர் இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நான் ஏற்கனவே நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன திரும்ப நினைக்கிறேன், நீ உன் கண்களால் என்ன பார்க்கிறேன்னு நினைக்கிறேன். அது பொய். உன் கண்களால் நீ என்ன பார்க்கல. ஹல்லேலூயா. இப்போ நான் இங்கே நிற்கிறேன், இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிருங்க. உங்களால் என்ன பார்க்க முடியுமா? லைட். அப்போ நீ கண்ணில் என்ன பார்க்க, கண் இருக்குது. நான் சொல்றது புரியல நிறைய பேர். இப்போ ஒன்று பண்ணலாம், நான் நிற்கிறேன், நான் உங்களை கேட்டேன்னா நீ எப்படி என்ன பார்க்குறேன்னு என்ன சொல்லுவேன்? நான் என் கண்ணால் தான் பார்க்குறேன்னு. ஆனால் அது பொய்ன்றதை நான் நிரூபிக்கிறேன். இப்போவே என்ன பண்ணலான்னா இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடு. என்னால் என்ன பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? நீ கண்ணில் பார்க்குறியா? இல்லை, வெளிச்சத்தில் பார்க்குற. You see through light. You don't see through eyes. நான் சொல்றது எவ்வளவு பேர் புரிஞ்சுங்களா? நம்ம கண்ணில் பார்க்கறது இல்லை. If there is no light, your eyes is useless. உனக்கு வெளிச்சம் மட்டும் இல்லைன்னா உன் கண்கள் இருந்தும் பிரயோஜனமே இல்லை. கண்ணில் பார்க்கல, லைட்ல பார்க்கலாம். We see through light. The spiritual world அப்படிதான். எதுல பார்க்கணும்? நம்ம உன் லைஃப்ல இந்த வருஷம் சக்சஸ் வரணும்னா, ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தை என்ற வெளிச்சத்தை வச்சு எல்லாத்தையும் பார்க்கணும். நீதயத்தில் நீர்தானே, உங்க நேசத்தால் மூழ்கினே.